கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கோரி மாற்றம் இந்தியா அமைப்பு பள்ளி கல்வித்துறையிடம் மனு அளித்துள்ளது. நலிந்த மற்றும் பின்தங்கிய பிரிவினைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு கல்வி உரிமை சட்டம் மற்றும் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்ட விதிப்படி 25% இடங்களை ஒதுக்க வேண்டும். இது தொடர்பாக மாற்றம் இந்தியா அமைப்பு நடத்திய ஆய்வில் பெரும்பாலான பள்ளிகளில் விதிமீறல் நடந்துள்ளதாக அறிவித்துள்ளது. இந்தியாவில் பிறந்த 6 வயது முதல் 14 வயது உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் இலவசமாக கட்டாயமாக தரமான கல்வியை பள்ளிக்கல்வியை அருகாமை பள்ளிகள் மூலமாக கொடுக்க வேண்டும் என்று 2009 பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்திற்கான விதிகளை அந்தந்த மாநில அரசுகள் உருவாக்கி அந்த விதிகளை முழுமையாக அமல்படுத்த வேண்டும். கல்வி உரிமை சட்டம் பற்றி பொதுமக்களிடமே போதிய விழிப்புணர்வு இல்லை, பெற்றோரிடமே இல்லை. அரசு அதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்தணும்னு சட்டம் சொன்னா கூட தமிழக அரசை பொறுத்தவரையிலும் இந்த கல்வி உரிமை சட்டத்தை பற்றி எந்த ஒரு பிரச்சாரமோ விளம்பரமோ பரப்புரையோ எதுவுமே செய்யல. இந்த ஆண்டும் எந்த பரப்புரையும் இல்லை. மே மாசமே வந்துருச்சு. நேற்று நாங்க பல்வேறு சமூக ஆர்வலர்கள் இணைந்து தமிழக பள்ளி கல்வி செயலர் சபிதா அவர்களை சந்திச்சோம். அவங்கள்ட்ட பல்வேறு கோரிக்கைகளை வச்சோம். ஒரு 14 முக்கியமான விவரங்களை அவங்கள்ட்ட கோரிக்கைகளை வச்சு ஒரு மனு கொடுத்து அவங்கள்ட்ட 1/2 மணி நேரம் விவாதித்தோம். 5% தனியார் பள்ளிகளில குழந்தைகள் சேர்க்கப்படணுங்கிறது அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஓரளவுக்காவது வெளியில வந்திருக்கு. இதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கணும்? அரசு தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஒரு பெரிய அடிப்படை உரிமையை குழந்தைகளுக்கு கொடுக்கிற ஒரு சட்டம் வந்திருக்கு. இந்த சட்டத்தினால அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி அந்த அரசு தான் எல்லா இடத்திலையும் பரப்புரை செய்ய வேண்டும். அதுல மிக பெருமளவிற்கு அரசு தவறிவிட்டது. சட்டத்தினுடைய முக்கியமான மற்ற பிரிவுகள் எல்லாம் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள் எந்த அளவிற்கு மிகுந்த திறமை வாய்ந்த பள்ளிகளாக, தரமான பள்ளிகளாக அவற்றை மாற்ற வேண்டும் என்பதற்கு நிறைய இதுல ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு பள்ளியிலையும் என்ன இருக்க வேண்டும், எவ்வளவு பள்ளி வகுப்பறைனா என்ன இருக்கணும், அதுல என்ன வென்டிலேஷன் இருக்கணுங்கிறது முதல் கொண்டு டாய்லெட் இருக்கணும், தண்ணி இருக்கணும், குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு தனி டாய்லெட்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் இவ்வளவு டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ இருக்கணும், எல்லா அந்த கான்டென்ட் ஆஃப் எஜுகேஷன் என்ன இருக்கணுங்கிற பத்தி நிறைய இருக்கு. ஆனால் இதை பற்றி எல்லாம் யாருக்குமே தெரியாது. அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட பள்ளிகளை நிரந்தரமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இவ்வமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இக்கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளருக்கும் அனுப்பி வைத்துள்ளனர்.